தர்மபுரியில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அக்குமாரியம்மன் திருவிழா கோலாகலம். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கம்பைநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரிய முருக்கம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அக்குமாரியம்மன் திருவிழா இந்த ஆண்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரிய முருக்கம்பட்டி, சின்ன முருக்கம்பட்டி, பாகல்பட்டி, வெதரம்பட்டி உள்ளிட்ட 4 கிராம மக்கள் ஒன்றிணைந்து கடந்த 150 ஆண்டுகளாக தொடர்ந்து சித்திரை மாத இறுதியில் இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். திருவிழாவை ஒட்டி கிராம மக்கள் தாரை தப்பட்டை முழங்க மாவிளக்கு எடுத்து ஊர் மாரியம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். பின்னர் சுவாமி தோளில் சுமந்தபடி பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சென்றனர். அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவிலில் கரகங்களுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பூசாரிகள் சுவாமி அழைத்ததை தொடர்ந்து கரகங்கள் தலையில் சுமந்து பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து வந்த கரகங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து வான வேடிக்கையுடன் பக்தி கோஷங்கள் முழங்க பேரணியாக சென்றது கண்கவர் காட்சியாக அமைந்தது. பெண்கள் மாவிளக்கு ஏந்தியும் இளைஞர்கள் நடனமாடியும் தாரை தப்பட்டை இசையுடன் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக சென்று அக்குமாரியம்மன் கோவிலை அடைந்தனர். கோவிலில் கரகங்கள் ஊஞ்சலாடியபடி கருவறையில் இறக்கி வைக்கப்பட்டு பின்னர் மாவிளக்கு, தேங்காய், பழங்கள் உள்ளிட்டவை சமர்ப்பித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இக்கோவிலில் சிறப்பாக பக்தர்கள் நினைத்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்னர் பக்தர்கள் ஆடு, கோழி பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். மேலும் ஆண், பெண் பக்தர்கள் சாட்டையடிக்கும் வழிபாடும் இக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊர் கவுண்டர்கள், மந்திரி கவுண்டர், நட்டு கவுண்டர் உள்ளிட்ட 4 ஊர் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் பெரிய முருகம்பட்டி கிராமத்தில் எழுத்தறியில் இருக்கும் ஸ்ரீ அக்குமாரியம்மன் திருவிழா பெரியோர்களால் நிச்சயப்பட்டு வருஷம் நான் செஞ்சுட்டு வரேங்க. 150 வருஷமா ஒரு 8 நாளைக்கு முன்னே செவ்வாய்க்கிழமை பூ சாப்பிட்டு போடுங்க. அன்றிலிருந்தே கோயிலில் விசேஷம். 3 ஊரும் வந்து பெரிய முருகம்பட்டி, சின்ன முருகம்பட்டி, பாவல்பட்டி, வெதரம்பட்டி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பொங்கல் விட்டு அம்மனை வழிபட்டு அவங்களுக்கு வேண்டி வரோம் அம்மா கொடுப்பாங்க. அதனால் வருஷம் சிறப்பாக நாங்கள் செஞ்சுட்டு வரோங்க. ஸ்ரீ மாரியம்மா கோயிலான கரகம் சிங்காரிசி 2 கரகமும் அலங்காரிசி வந்து தலைக்கூடி அப்புறம் கீழே வனத்துக்கு வருவாங்க. வனத்துக்கு வந்து இங்கே கிடாய் வெட்டி அது இதை பூ கொடுக்கறத நிறையா அம்மன் சாட்டை போடுறத இதனால் பேய், பிசாசு, பில்லு, சூனியம், குழந்தை வரம் இல்லாதவங்க குழந்தை வரம், திருமணம் எல்லா வரங்களும் அம்மன் அள்ளி தருவார். அதனால் வெகு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10,000 பேர் 15,000 பேர் வந்து அம்மனை வழிபட்டு போவாங்க. இது சுமார் ஒரு 150 ஆண்டுகளாக எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் 3 தலைக்கட்டாக நடந்துட்டு வராங்க. ஆனால் ஒரு வருஷம்லாம் சிறப்பாக அந்த சித்திரை மாதம் கடைசியில் கத்திரியில் வெகு சிறப்பாக செய்கிறாங்க. ஒற்றுமையாக ஒரு ஊருக்கார மாதிரி ஒரு மக்கள் மாதிரியும் நாங்கள் திருவிழாவை எந்த சண்டை திருவிழாவை நல்ல மாதிரி செஞ்சு வரோங்க. இது வரையும் வருடம் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சின்ன முருக்கம்பட்டி, பெரிய முருக்கம்பட்டி, பாகல்பட்டி, வெதரம்பட்டி 5 கிராமங்கள் சேர்ந்து இது ஒற்றுமையாக இவ்வளோ நல்லா சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிடா வெட்டி எல்லார் வீட்லேயும் வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க. இதில் கோயிலினுடைய சிறப்பு என்னென்னா நோய் நொடி, ஒரு குழந்தை வரம், இந்த மாதிரி எது வேண்டிக்கினாலும் வேக சிறப்பாக எல்லாமே நன்மையாக நடக்குது. அதனால் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு ஆவலோட இந்த வெயிலெல்லாம் பொறுக்காமல் ஆவலோட வந்து கொண்டு இருக்கிறார்கள். காரிமங்கலம் வட்டம் கம்பைநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரிய முருகம்பட்டி ஸ்ரீ அக்குமாரியம்மன் சாமி குறைஞ்சபட்சம் ஒரு 150 வருஷமாக எங்களுக்கு முன்னாடி இருந்து 3 தலைக்கட்டா செஞ்சுன்னு இருக்கு. திருப்தியாக நல்லா செஞ்சுருக்கிறோம். தவறாத செஞ்சுக்கிறோம். கும்பிடிக்கு எதாக இருந்தாலையும் வந்து நிறைவேற்றி கொடுக்குமாறு சாமி நல்ல ஒரு சத்தியான சாமி.